நலம் தரும் திதிகளும் அவற்றின் பலன்களும். சென்ற காணொளியில் சப்தமி, அஷ்டமி, நவமி திதிகள் பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த காணொளியில் தசமி, ஏகாதசி, துவாதசி திதிகளின் பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாருங்கள். தசமி திதி. இந்த திதிக்கு யமதருமன் அதிதேவதை ஆவார். அனைத்து சுப காரியங்களிலும் ஈடுபடலாம். மதச் சடங்குகளை செய்யலாம். ஆன்மீக பணிகளுக்கு மிகவும் ஏற்ற திதி இது. தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளலாம். கிரகப்பிரவேசம் செய்யலாம். வாகனம் ஓட்ட பழகலாம். அரசு காரியங்களில் ஈடுபடலாம். ஏகாதசி திதி. இந்த திதிக்கும் ருத்ரன் எனப்படும் சிவன் அதிதேவதை ஆவார். தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம். திருமணம் செய்யலாம். காயங்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளலாம். சிற்பம் செதுக்குதல், தெய்வ காரியங்களில் ஈடுபடலாம். துவாதசி திதி. இந்த திதியின் அதிதேவதை விஷ்ணு பகவான் ஆவார். பொதுவாக மதச்சடங்குகளில் ஈடுபடவும் தெய்வீக காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்வதற்கு ஏற்ற திதி இது. அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.